வெல்கம் டு ரிஷி ஐஏஎஸ் அகாடமி. நம்ம குரூப் 2க்கான எக்ஸாம் சீரிஸ் பார்த்துட்ருக்குறோம். நம்ம டுடே கிளாஸில் ஜென்ரல் இங்கிலீஷோட பொயமோட கொஸ்டின் சீரிஸ் பார்க்கலாம். பொயம் நம்பர் 7, ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஏ ஸ்னோயி ஈவினிங். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கிறோம். ஒன்ஸ் இங்கே கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஆன்சர் கீஸ் வந்து எங்களோட யூடியூப் சேனலில் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாங்க ஆன்சர் கீஸ்க்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி பொயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஏ ஸ்னோயி ஈவினிங் ரிட்டன் பை. ஸோ இந்த பொயம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஸோ ராபர்ட் ஃப்ரோஸ்ட் வந்து அமெரிக்கன் போயட். சரிங்களா, ஒரு அமெரிக்கா சார்ந்த போயட். ஸோ இவரோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1874 to 1874 பிறந்திருக்காரு, 1968 இறந்துருக்காரு. சரிங்களா, 1968. ஸோ பர்த்டே பார்த்தீங்கன்னா 26 மார்ச், ரொம்ப இம்பார்ட்டன்ட், 26 மார்ச். ஸோ இவரை பற்றி ஃபஸ்ட்டு 40 இயர்ஸ் இவரை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் தெரியலை, ஒரு அன்னோன் என்டிட்டியாகவே இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பொயம்ஸ் எழுதியிருக்காரு. பொயட்ரிக்காக 4 தடவை பிரிட்ஸ்டார் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. சரிங்களா, 4 times பிரிட்ஸ்டார் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. சரிங்களா, தென் அமெரிக்காவோடைய அன்அஃபிஷியல் பொயட் லாரைட்டாக மாறியிருக்காரு. சரிங்களா, அமெரிக்காவோட அன்அஃபிஷியல் பொயட் லாரைட்டாக மாறியிருக்காரு. அண்ட் இவரோட பொயம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். சரிங்களா, ஸோ இவர் எப்போ பிறந்திருக்காரு பார்த்தீங்கன்னா 1874 பிறந்திருக்காரு, 1968 இறந்திருக்காரு. மார்ச் 26 தான் இவர் பிறந்தது. அமெரிக்கன் போயட். ஸோ இவர் ஃபஸ்ட்டு 40 இயர்ஸ் வந்து இவர் அன்னோன் என்டிட்டியாக இருந்திருக்காரு. 4 தடவை பிரிட்ஸ்டார் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இவர் அமெரிக்காவோட ஒரு அன்அஃபிஷியல் பொயட் லாரைட். ஸோ இவரோட ஃபேமஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். செகண்ட் கொஸ்டின், ராபர்ட் ஃப்ரோஸ்ட் பிலாங் டு விச் கண்ட்ரி? நம்ம நேரமே பார்த்தோம், அமெரிக்கா. For how many years Robert Frost spent as an unknown entity? For 40 years. How many Pritzker Prize he won for poetry? நாருமே பார்த்தது தான் 4 தடவை Pritzker Prize வாங்கியிருக்காரு. Fifth question, which among the following works does not belong to Robert Frost? Road Not Taken இவர் எழுதுனது தான், West Running Brook இவர் எழுதுனது தான், Mending Wall இவர் எழுதுனது தான். சரிங்களா, so all the above. Sixth one, who is the former prime minister who had the last 2 lines of the poem stopping by woods on a snowy evening written in block letters and placed it on his desk as these lines reminded him of his responsibilities? So இவர் யாரோட பிளேஸில் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. செவன்த் கொஸ்டின், whose woods these are I think I know according to the poet woods belong to. ஸோ இந்த woods வந்து யாரோட ஒரு ராபர்ட் ஃப்ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மரங்கள் நிறைய நிற்கிது. சரிங்களா, வூட்ஸ் நிறைய நிற்கிது. ஸோ அந்த வூட்ஸில் பார்த்திங்கன்னா வூட்ஸில் வந்து அந்த மரங்கள் இருக்கிற பிளேஸில் வந்து ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. சரிங்களா, ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. அந்த இடத்த பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ராபர்ட் ஃப்ரோஸ்ட் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த இடம் யாரோடதுங்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா? சரியா, ஸோ பட் கரெக்டாக தெரியாதான், அந்த மென்ஷன் பண்ணி ஓனருங்கிற விஷயம் தெரியாதான், பட் சம்மோன் எல்ஸுங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் சொல்கிறாரு. சரிங்களா, ஐ திங்க் ஐ நோ. Eighth one, his house is in the village though he will not see me stopping here. The house of the woods owner is in. So his house is in the village. வில்லேஜில் தான் இருக்கான். சரிங்களா, அவரோட வீடு வந்து வில்லேஜில் தான் இருக்கான். ஸோ அவரோட வில்லேஜ் வந்து அவரோட ஹவுஸ் வந்து வில்லேஜில் தான் இருக்கான். ஸோ அதனால் அவர் வந்து நான் இங்கே நிற்கிறேங்கிற விஷயத்தை அவர் பார்க்க முடியாதான். சரிங்களா, அவர் வந்து ராபர்ட் ஃப்ரோஸ்ட் வந்து எங்கே போயிருக்காரு, ஒரு வூட்ஸில் போயிருக்காருல, ஒரு மரங்கள் நிற்கிற இடத்துக்கு போயிருக்காராம். அந்த வூட்ஸோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிறவர் தான் அதோட ஓனராக. ஸோ அவர் வந்து வில்லேஜில் இருக்கிறதுனால ராபர்ட் ஃப்ரோஸ்ட் வந்து வூட்ஸில் நிற்கிற விஷயத்தை வந்து அந்த வில்லேஜ் ஓனர் வந்து பார்க்க முடியாதுங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ தைரியமாக வந்து நம்ம நிறைய நேரம் இங்கே தானே அந்த வூட்ஸை பார்க்கலாம், ரசிக்கலாங்கிற விஷயத்த சொல்கிறார். Ninth one, his house is in the village though he will not see me stopping here. Why the poet says he will not see me stopping here? ஸோ ஓனர் வந்து வில்லேஜ் இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன பார்க்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த வூட்ஸோட அழகை ரசிச்சுட்டே இருக்கலாம்ங்கிற விஷயத்த சொல்கிறார். 10th one, he will not see me stopping here to watch his woods fill up with. ஸோ
அந்த woods வந்து எதனால் ஃபில்லப் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோனால், சரிங்களா? ஸ்னோனால் ஃபில்லப் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ அந்த woods அந்த மரங்கள் சைடில் ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்கிறதுனால அந்த woodsை வந்து பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது, அழகாக இருக்குன்னு சொல்கிறார். ஆன்சர் ஏ. 11th one. He will not see me stopping here to watch his woods fill up with who came to watch the woods. ஸோ இங்கே வந்து யார் வந்து இந்த woodsை பார்க்க வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா the poet. ஸோ அவர் தான் வந்து பர்சானிஃபை, அவர் தான் வந்து அந்த பொயமை சொல்கிறாரு, அவர் தான் வந்து woodsை பார்க்க போகிறார், சரிங்களா? அந்த woodsோட அழகை வந்து ரசிச்சுட்டே இருக்கார். 12th one. My little horse must think it queer to stop without a farmhouse near. The meaning of queer is, ஸோ க்யூரோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச். ஸோ அந்த பொயட் வந்து ஒரு ஹார்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாரு, சரிங்களா? அந்த ரைடர் வந்து ஹார்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஹார்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா லிட்டில் ஹார்ஸ். மேபி அந்த ஹார்ஸ் வந்து ஒரு சின்ன ஹார்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யங் ஹார்ஸாக இருக்கலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? மேபி யங் ஹார்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஸ்மால் ஹார்ஸாக இருக்கலாம். பட் வாட் எவர் மேபி அவர் ஹார்ஸில் தான் ரைட் பண்ணியிருக்காரு, சரிங்களா? ஸோ ஹார்ஸில் ரைட் பண்ணும்போது இவர் எங்கே அந்த ஹார்ஸை வந்து வூட்ஸ் வரும்போது, அந்த வூட்ஸ் மரங்கள் நிற்கிற பிளேஸில் வந்து ஹார்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு, சரிங்களா? ஸோ அந்த ஹார்ஸ் வந்து என்ன நினைக்கிது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஹவுஸே இல்லையே, ஸோ இந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கான எந்த ஒரு வழியும் இல்லையே, ஃபார்ம் ஹவுஸே இல்லையே, ஸோ எதுக்காக ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அந்த பொயட் வந்து இந்த இடத்துல என்ன ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு என்ன விஷயத்த ஸ்ட்ரேஞ்சாக பார்த்துட்டே இருக்கேன். க்யூர்னா ஸ்ட்ரேஞ்ச், சரிங்களா? 13th one. My little horse must think it cure to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. Why do little horse think it has cure? ஸோ நேரமே பார்த்தோம். ஸோ அவர் வந்து வூட்ஸில் வந்து ஹார்ஸை வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. ஸோ ஹார்ஸ் வந்து யோசிக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸே இல்லையே, ஸோ எதுக்காக இந்த இடத்துல என்ன ஸ்டாப் பண்ண சொல்கிறாருங்கிற விஷயத்த ஸ்ட்ரேஞ்சாக யோசிக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிட்வீன், அவர் எந்த இடத்துல வந்து அந்த ஹார்ஸ் ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா பிட்வீன் தி வூட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக், அதுக்கடையில் ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. தி டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் தி இயர். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் சொல்கிறாரு. அந்த ஈவினிங் எப்படி இருக்கான், ரொம்ப டார்க்காக இருக்குன்னு மென்ஷன் பண்ணுறாரு, சரிங்களா? ரொம்ப டார்க்காக இருக்குன்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஆன்சர் வந்து தி ரைடர் ஸ்டாப்ஸ் தி ஹார்ஸ் அட் வூட்ஸ் ஈவன் தோ தேர் இஸ் நோ ஃபார்ம் ஹவுஸ். ஆன்சர் சி. 13th one. My little horse must think it cure to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. In the above lines, at what time the rider went to visit the woods? So நம்ம நேரமே பார்த்தது தான் ஈவினிங் டைம். Fourteenth one. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. Why do the horse bells? ஸோ எதுக்காக அந்த ஹார்ஸ் பெல்லாகுது பார்த்தீங்கன்னா இட் ஃபீல்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ இந்த லைனோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல் ஷேக். ஸோ பொயட் என்ன பண்ணுறாரு, அந்த வூட்ஸில் ஹார்ஸை ஸ்டாப் பண்ணுறாரு இல்லையா? ஸோ ஹார்ஸ் என்ன பண்ணுறது, ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குது இல்லையா? இந்த இடத்துல தான் ஒரு ஃபார்ம் ஹவுஸே இல்லையே, ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ஃபார்ம் ஹவுஸே இல்லையே, ஸோ எதுக்காக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ண சொல்கிறாருங்கிற விஷயத்தை வந்து ஸ்ட்ரேஞ்சாக யோசிக்குது. ஸோ யோசித்த உடனே அது என்ன பண்ணுதுன்னா அதோடைய ஹெட்டை ஷேக் பண்ணுது. அதோட கழுத்தில் வந்து பெல்ஸ் கட்டியிருக்காங்க, அது ஹெட்டை ஷேக் பண்ணி பெல்ஸை ரிங் பண்ண வைக்குது, சரிங்களா? ஸோ ரிங் பண்ண வச்சு பொயட்டுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது, எதுக்காக இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணுறோம், நம்ம போகலாமா, அதோ ஏதாவது தேவை இருக்காங்கிற விஷயத்தை வந்து மிஸ்டேக்காக நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கீங்களாங்கிற விஷயத்தை வந்து பொயட்டுக்கிட்ட சிக்னலாக கொடுக்குது, சரிங்களா? ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல் ஏ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். தி ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பெல்ஸ், இந்த ரிங், இந்த குதிரையோட பெல்ஸோட சவுண்டு இல்லாமல்
இன்னொரு சவுண்டு மட்டும் தான் அந்த இடத்துல வருதான். என்ன சவுண்டு பார்த்தீங்கன்னா விண்டோட சவுண்டு மட்டும் தான் அந்த இடத்துல வருதான். சரிங்களா, வேறு எந்த சவுண்டுமே அந்த இடத்துல கேட்கலன்னு சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு ரம்மியமாக அழகாக இருக்கிற பிளேஸுங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. இந்த கொஸ்டின், he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. What is the other sound heard by the rider? So other sound பார்த்தீங்கன்னா wind sound. 16th one, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. From the above lines, the poem is in the form of, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமேட்டிக் மோனோலாக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த போயம் வந்து ஒரு ட்ராமேட்டிக் மோனோலாக். ஸோ ட்ராமேட்டிக் மோனோலாக்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரே வந்து என்ன பண்ணுவார்னா ட்ராமா மாதிரி வந்து அவர் பேசி வந்து ஸோ அந்த ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்தை வந்து அழகாக ட்ராமேட்டிக் ஃபீச்சர்ஸில் சொல்லுவாராம். சரிங்களா, சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ராமேட்டிக் மோனோலாக்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதில் வந்து ஸ்பீக்கர் மட்டும் தான் இருப்பாராம், பாக்கி யாருமே இருக்க மாட்டாங்களா. அந்த இடத்துல நடக்கிற விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராமேட்டிக் ஃபீச்சரில் சொல்லுவாங்களா. இதான் வந்து ட்ராமேட்டிக் மோனோலாக். ஸோ ட்ராமேட்டிக் மோனோலாக் refers to the type of poetry. The poems are dramatic in the sense that have theoretical quality இருக்குமா. சரிங்களா, ஸோ தி poem is meant to read to an audience. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் தி வேர்ட்ஸ் ஆஃப் ஒன் solitary ஸ்பீக்கர். ஸோ அதில் வந்து ஒன் solitary ஸ்பீக்கர் தான் இருப்பாங்களாம். ஸோ நோ அதர் டயலாக் கம்மிங் ஃப்ரம் எனி அதர் கேரக்டர்ஸ். இதில் வந்து வேறு எந்த டயலாகும் வேறு எந்த பீப்புள்ஸ்கிட்டேருந்து வராது, ஸ்பீக்கர் மட்டும் தான் பேசுகிறது மாதிரி இருக்குமா. அண்ட் ஆடியன்ஸை வந்து மொத்தமாக வந்து கவர் பண்ணுறது மாதிரி, ஆடியன்ஸை வந்து இந்த விஷயத்தை கேட்கும்போது ஒரு ட்ராமேட்டிக் ஃபீல் இருக்கும்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராமேட்டிக் மோனோலாக். 17th one, these woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, Why the wood is dark and deep? நம்ம நேரமே பார்த்தோம். Why the wood is dark and deep பார்த்தீங்கன்னா இது வந்து it reached the night. சரிங்களா, அவர் ஈவினிங் தான் வந்திருக்காரு. ஸோ வந்து நைட் ஆக போகுதுங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. These woods are lovely, dark and deep. ஸோ அந்த ஈவினிங் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, அது நைட் ஆக போகுது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். ஸோ அவருக்கு வந்து வேறு ப்ராமிசஸும் இருக்குது. இந்த இடத்த பார்த்துட்டே இருக்க முடியாது, இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய டிஸ்டன்ஸுக்கு கவர் பண்ணணுங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய தூரம் போகணுங்கிற விஷயத்த வந்து இந்த ரெண்டு லைன்லேயே சொல்கிறாங்க. 18th one, these woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep. What is the promise did the rider take? So to travel long. நேரமே பார்த்தது தான் to travel long. இன்னும் நிறைய தூரம் அவருக்கு என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும்னு சொல்கிறார். 19th one, சேம் லைன் தான். Why the rider mentions us miles to go before I sleep. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி அவரோட டெஸ்டினேஷனை போய் சேரணும். தூங்குறதுக்கு முன்னாடி அவரோட டெஸ்டினேஷனை போய் சேர்ந்தால் மட்டும்தான் அவருக்கு என்ன பண்ண முடியுமா, தூங்க முடியும், எல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியுங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இதனால தான் அந்த ப்ராமிஸுங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ நம்ம இங்கேயே இந்த வூட்ஸ்லேயே நின்றுட்டுருக்க முடியாது, நிறைய தூரம் போகணுங்கிற விஷயத்த சொல்கிறார். 20th question, whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. The rhyming scheme of the line is, so no, though, snow. A, B. So A, B. 21st question, he gives his harness bells a shake. ஸோ இந்த ஹீ வந்து எதை மீன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹார்ஸை மீன் பண்ணுது. சரிங்களா, ஹார்ஸை வந்து பார்த்திங்கன்னா பர்சானிஃபை பண்ணி, ஸோ ஹியூமன் பீயிங் மாதிரி பர்சானிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்சானிஃபிகேஷன். 22nd question, to watch his woods fill up with snow. The figure of speech used in this line is, ஸோ டு வாட்ச் இஸ் வூட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஸோ வூட்ஸ் வந்து எல்லா அந்த இடத்துல இருக்கிற வூட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்னோவால் ஃபில் அப் ஆகிருக்குங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் எக்ஸாகரேஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதனால் இது ஹைப்பர்போல்.
23rd question. He will not see me stopping here to watch his woods fill up with snow. These woods are lovely, dark and deep. The figure of speech used in this 3 lines is சரிங்களா see stopping, watch woods, dark and deep. Alliteration சரிங்களா 24th question. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sound the sweep of easy wind and downy flake. The figure of speech used in this stanza is ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இஃபோனி சரிங்களா இஃபோனினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃபோனி இஸ் த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ப்ளீஸிங் டு ஹியர் எஸ்பெஷலி த்ரோ எ ஹார்மோனியஸ் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு ஸ்டான்ஸாலே ஒரு போயம்லே வந்து சில வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சுன்னா அதான் வந்து இஃபோர்னின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா அழகாக நம்ம வந்து போயிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ குதிரை வந்து கழுத்தில் இருக்கிற பெல்லை வந்து கழுத்தை வந்து ஷேக் பண்ணுதான். ஷேக் பண்ணும்போது அந்த பெல்லோட சவுண்டு வந்து கேட்குதான். அந்த இடத்துல அந்த பெல்லோட சவுண்டை விடவும் இன்னொரு சவுண்டு மட்டும் தான் இருக்கான், விண்டோட சவுண்டு மட்டும் தான் இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக ரம்மியமாக இருக்குங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இதனால் இந்த ஸ்டான்ஸாக வந்து நம்ம என்ன சொல்லலாம் இஃபோனின்னு சொல்லலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.